ஹாய் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிவ்யூ பார்க்க போகிறேன். ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நானும் குட்டிஸு சேர்ந்து தான் இதை அசம்பிள் பண்ணியிருந்தோம். ஒரு சின்ன ரிவ்யூவாக இது எப்படி இருக்குது, நான் இதில் என்னென்ன வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டெய்னர் நம்ம வீட்டில் ஸ்லாப் இல்லை அப்படின்றதுக்காக ஆர்டர் போட்டிருந்தேன். ஸ்லாப்பில் வைக்கிற திங்ஸ் எல்லாம் இதில் வச்சிடலான்னு. ஆனால் ஒரு 5 தடவை ஆர்டர் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். மாற்றி இந்த கொரியர்காரங்க என்னால் இந்த பாக்ஸை கொண்டு வந்து தர முடியாது, உங்கள் பாக்ஸ் வச்சா மற்றது வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் போராடி 4-5 தடவை ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க. 450 ருபீஸ்க்கு நான் இப்போ ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்கி 1 மந்த் ஆச்சு. 1 மந்த் கழிச்சு தான் நம்ம வீடியோ போடுறேன். இப்போ 548 ருபீஸ்க்கு இது இருக்குது. மீஷோவில் விலை ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட்டில் விலை கம்மி. ஃப்ளிப்கார்ட்டில் லாஸ்ட்டாக இன்றைக்கி நான் வீடியோ போடும்போது பார்க்கும்போது 510 ரூபா வந்திருந்தது. ஸோ உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். 510 ருபீஸ் தான் வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதே மீஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 800லேருந்து 900 ருபீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் பிரித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே தனித்தனியாக தான் வரும். இதை நம்ம தான் எல்லாத்தையும் மாட்டணும். மாட்டும் போது நான் ஒரு மிஸ்டேக் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் கடகடன் மாட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ண வேண்டாம். இப்படி தனித்தனி எடுக்க வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு மாட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி மாட்டினாலும் சரி, ஃப்ரண்ட்டில் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதே மாதிரி மேலே வச்சு எடுக்கும்போது ஒரே மாதிரி வச்சு எடுக்குங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ரவுண்ட் மாதிரி வருது பார்த்தீங்களா, அது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் எட்ஜஸ் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பக்க சைடு சமமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு நான் இப்போ எல்லா பக்கம் நான் இப்போ எப்படி மாட்டுறனோ அதே மாதிரி மாட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக இருக்கிறத அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்கொயராக இருக்கிறதையும் வச்சு அதையும் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாட்டும் போதே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கலண்டு வரும். அதனால் அடுத்தடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து பாருங்கள். இப்போ சாராவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களும் மாட்டியிருந்தாங்க. அவங்க மாட்டினதே அட்ஜஸ்ட் பண்ணி நானும் அப்படியே ஹைட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ் ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. ஸ்பேஸ் இல்லாததுக்கு இப்போ நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் வைக்கிற மாதிரி தான் காட்டியிருக்கேன். வீட்டில் இருக்கிற எல்லா பொருள் அங்கங்கே பொருள் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக இந்த ஃப்ரிட்ஜ் மேலே தான் எல்லா பொருளும் இருக்குது. கூடவே இந்த மேக்கப் திங்ஸ், இந்த பவுடர் போட்டு குழந்தைங்களோட திங்ஸு, மெடிக்கலு, இந்த மருந்துங்க, மாத்திரைங்க இதெல்லாம் வைக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மிக்ஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கணும். அவங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நான் மிரட்டுறங்காட்டி அவங்க அதை தொடரதில்லை. 450 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். மீஷோவில் கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி தான். ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படி லைனாக கட்டி மேலே எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் டைம் பிடிக்கும் தான். பாருங்கள், இந்த இடத்துல தான் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பாக்ஸை மாட்ட முடியல. பாக்ஸ் உள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா சமமாக இருக்கிற பக்கம் அதுவே ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க.
இந்த 4வதாக இருக்கிறதுல தெரியும். அதில் பாக்ஸ் மாட்ட முடிஞ்சு, மற்றதில் மாட்ட முடியல. அதுக்கப்புறம் தான் திருப்பி வச்சு போட்டு பார்த்தேன். அப்போ வந்து என்னால் மாட்ட முடிஞ்சிச்சு. அதனால தான் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சு மாட்டுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் என்னடா இது இவ்வளோ டைட்டாக இருக்குது, இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அப்புறம் இந்த 4வதாக பாக்ஸை போடும்போது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஆடா நம்ம தப்பாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து அதை கரெக்ட் பண்ணேன். நானே இது எப்படிடா தப்பாக வரும்னு பார்த்தேன். இந்த பிள்ளைங்க வேறு நான் தான் மாட்டுவேன், நீ தான் மாட்டேன்னு ஒரே சவுண்டு. அதுக்கப்புறம் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கரெக்டாக மாட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. நான் இதுக்கப்புறம் இப்போ கரெக்ட் பண்ணிட்டேன், மறுபடியும் கழட்டி மறுபடியும் போட்டேன். அதனால தான் இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. இதில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, இது பிளாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெயிட் இருக்காது, வெயிட் கம்மியாக தான் இருக்கும். இதில் கொஞ்சம் பொருளெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இழுத்தாங்கன்னா உங்கள் மேலே விழுந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு மேலே வந்து சவுண்ட் பார் வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஆடுறதுல விழுகிறது இல்லை. ஸோ குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து சேஃப்டின்னு சொல்லலாம். இது வந்து இதில் வந்து கொஞ்சம் எனக்கு மைனஸாக பட்டது. குட்டீஸ் வந்து இழுத்து தள்ளலை, ஆனால் கொஞ்சம் ஆடும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் ஒரே இடத்துக்கு வந்துச்சு. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.